ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ரைட். என்ன பேச போகிற? தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் மேட்ச் இருக்கு இல்லையா? ரைட். வெனஸ்டே ஈவினிங் 2வது மேட்ச் 9 மணிக்கு. அதை பற்றின ப்ரிவியூ, முன்னோட்டம், என்னோட அப்சர்வேஷன். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். ரைட். ரொம்ப முக்கியமான மேட்ச் இது தமிழ் தலைவாஸுக்கு. ஜெய்ப்பூருக்கு வின்னர் லூஸ் வில் நாட் மேட்டர் மேட்ச். ஏன்னா 1 and 2ல் இருக்காங்க. இப்போ செகண்ட் வந்துட்டாங்க. ஏன்னா புனேரி பால்தன் தெலுங்குட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா 11 வின்னு, 2 லாஸு, 3 டை. தே ஆர் அன்பீட்டபிள் சைடு கிடையாது. அவங்கள ஜெயிக்க முடியும். தே கேன் பி பீட்டன். ஸோ தேவையெல்லாம் கான்ஃபிடென்ஸ் தான். தமிழ் தலைவாஸ் 4 வின் இன் ரோ லைனாக பெரிய டீம்லாம் அடிச்சுட்டு வராங்க. குட் சைன். அண்ட் கீப் வின்னிங். எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டே போனால் நம்ம குவாலிஃபை ஆகிடும். இன்னொரு ரிசல்ட்டை எதிர்பார்க்க வேண்டாம். அவர்கிட்ட தோக்கலையே, இவங்ககிட்ட ஜெயிக்கலையே, பாட்னா ஜெயிச்சிருக்கலாமே, அவங்க ஜெயிக்கிறாங்களே, வேண்டாம். நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணும். வின் நெக்ஸ்ட் 5 மேட்சஸ். எல்லா டீமும் பீட்டபிள் டீம் தான். நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள். 40 நிமிஷம் ஃபென்டாஸ்டிக் கபடி விளையாண்டாலே போதும். கான்சன்ட்ரேஷன், பிளே அஸ் அ டீம். அண்ட் சூப்பர் டேக்கிளில் மட்டும் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் போய் சூப்பர் டேக்கிளில் மாட்டும் போதும் சரி, நம்மகிட்ட சூப்பர் டேக்கில் யாரும் வந்தால் விடக்கூடாது. அவங்கள அட்வான்ஸ் டேக்கிள் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏர் கோடை தாண்டி பிளாக் கலர் போனஸ் கோடுக்கு வர வைங்க பிளேயரை. அதுக்கப்புறம் போட்டு அமுக்குங்க. ஒருத்தர் பிடிச்சா 5 பேர் மேலே விழுந்துடணும். அதில் இமான்ஷு ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. அசிஸ்ட்டு விச் வாஸ் மிஸ்ஸிங் ஃபஸ்ட்டு 7-8 மேட்சில். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மற்ற டீம்லேயும் நீங்கள் பாருங்களேன், ஒருத்தர் பிடிச்சா போதும் காலை டக்குன்னு 5 பேர் வந்து விழுந்துடுறாங்க. அண்ட் ஜெய்ப்பூர்கிட்ட 1 பாயிண்டில் தான் நம்ம தோற்றோம். நம்மகிட்ட மட்டும்தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக தோற்றுது 1 பாயிண்டில். அதில் அர்ஜுன் தேஷ்வால் 7 பாயிண்ட் தான் எடுக்க வச்சோம். ஸோ தே ஆர் பீட்டபிள். நம்பிக்கை தான் முக்கியம். மேட்ச் இஸ் பிளேட் பிட்வீன் யுவர் இயர்ஸ். 2 காது நடுவில் இருக்கிற மூளை, பிரெயின். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த நேரத்தில் என்ன டெசிஷன் எடுக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். சாகர் என்ன சொல்கிறாரு, கீனாக வாட்ச் பண்ணுங்கள். கோச் கார்னில் என்ன சொல்கிறோம் அதை நோட் பண்ணுங்கள். அண்ட் தட்டுறோம் தூக்குறோம். உன்னால் முடியும் தம்பி, தம்பி தான். நோ பிக் டீல். இப்போது நினைக்கலாம் நீங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்களே ஜெய்ப்பூர் 11-12 ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களே. சில ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஜெயிச்சுட்டு வந்தாங்களே லைனில், அதில் 2 மேட்ச்சு அவங்க வந்து தோத்தாங்க. ஒன்று வந்து பெங்களூர் புல்ஸில் 32-30, இன்னொன்று வந்து 37-33 தோத்தாங்க புனேரிட்டன் நினைக்கிறேன். பட் 3 டை. அது 3 டை வந்து புல்ஸ். பெங்களூர் 28-28, டெல்லி டபங் 32-32 அண்ட் பெங்களூர் 28-28. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அவங்க விளையாண்ட 11ல் 6 மேட்ச் வந்து க்ளோஸ் மேட்ச். எந்த பக்கம் வேணாலும் போயிருக்கலாம் அந்த வின்னு. ஸோ அது மகத்தான வெற்றிலாம் சொல்ல முடியாது. 45-20, 35-18 அப்படிலாம் இல்லை. வெரி வெரி க்ளோஸ் வின் தான். அந்த மேட்ச் எங்கே வேணால் போயிருக்கலாம். லக் வாஸ் வித் தம். அஃப்கோர்ஸ் தே பிளேட் வித் தர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். உதாரணத்துக்கு அவங்க ஜெயிச்ச க்ளோஸ் மேட்ச்சை சொல்கிறேன் பாருங்களேன். ஜெய்ப்பூரை யூ மும்பாக்கு எதிராக 31-29 2 பாயிண்டில் தான் ஜெயிச்சாங்க. புனேரி பால்தன் 36-34 2 பாயிண்டில் தான். தெலுங்கு டைட்டன்ஸை 38-35 3 பாயிண்டில். நம்மகிட்ட தமிழ் தலைவாஸ்ட்டை 25-24 லோன் பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸு. பாட்னா பைரட்ஸில் 29-28 அதுவும் 1 பாயிண்டில் தான் ஜெயிச்சாங்க. குஜராத்துக்கிட்ட 35-32 3 பாயிண்டில் தான் ஜெயிச்சாங்க. இந்த 6 மேட்சும் எந்த பக்கம் வேணால் போயிருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து மகத்தான வெற்றின்னு சொல்ல முடியாது. 3 டை மீன்ஸ் 5 மேட்ச்சு ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? 2 தோற்றுது. அண்ட் அதான் பெங்களூர் புல்ஸ்கிட்ட இன்னொரு டீம்லேயும் 3 டை பண்ணதும் புல்ஸு டெல்லி வர்றது 5 மேட்ச் யூ குட் நாட் வின். அதுதான் பாட்டம் லைன். அப்படி கூட பார்க்கலாம் நீங்கள் வேறு கோணத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப கவலைப்பட வேணாம் அவங்கள பற்றி. கண்டிப்பாக தே ஆர் பீட்டபிள். பிளான், கோ வித் அ பிளான். ஸ்டார்டிங் 7 ஷுட் பி பர்ஃபெக்ட். தேவைப்பட்ட சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுறதுலையும் அஸ்வன் குமாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஷால் சால் யூஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டிங், வேஸ்டிங் த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி 5 நிமிஷத்தில் ஸ்டார்டிங் 7 மேட்ச் விட்டது அதான். கடைசி 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மிஸ் பண்ணுறோம். டைம் வேஸ்ட் பண்ணுறதே இட்ஸ் அன் ஆர்ட். எண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்டுக்குள்ளே. நீங்கள் திரும்பி போர்டை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிற மாதிரி தான். டிஃபெண்டர் வந்து தள்ளி விட்றாரு. டேஷ் கீப் திங்கிங். அது விஷால் இஸ் வெரி குட். அதை சப்ஸ்டியூட்டாக கடைசியில் யூஸ் பண்ணுவார். பார்ப்போம். நம்ம பிளேயர் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. சான்ஸு மாசான மூத்து ஆகட்டும், செல்வமணி ஆகட்டும், அல்லூர் சதீஷ் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சால் எத்தனையோ சீசன் பாக்கி இருக்குது. இப்போ தானே ஃபஸ்ட்டு வந்தோடனே பிரதீப் நர்வால், பவன் ஷராவத், நவீன்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலை. ஃபஸ்ட்டு சீசன் லேர்னிங் ப்ராசஸ் தான். லேர்னிங் தான். இப்போது 2வது சீசன்லேருந்து அவங்க பிக்கப் ஆவாங்க. அடுத்த சீசனில் அவங்க நிறைய எதிர்ப்பாங்களாம். இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அங்கிட்ட பாருங்கள் பவன் ஷராவத்தோட நிலைமையை. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அவர் நேற்று மேட்ச்சுக்கு முன்னாடி பேசினார். இவருக்கு புனேரி பால்தன் வச்ச தெலுங்கு டைட்டன்ஸுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காருன்னு போட்டிருக்கேன். பாருங்கள். அவர் டிஜெக்டடாக பேசியிருக்காரு. பார்ப்போம். கண்டிப்பாக பீட்டபிள் சைட். தட்டுற தூக்குறேன். ஜெயிக்க முடியாது. வின்னிங் ஸ்ட்ரைக் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. வி வில் டெஃபினெட்லி குவாலிஃபை. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் கமெண்டோஸ்ன்னு.
சிகரத்தில் ஏறுன்னு போட்டிருக்கோம். செங்கநடை போட்டு சிகரத்தில்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மோட்டிவேஷன்லாம் இருக்கும், பாருங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ப்ரிவியூ சொல்லிவிட்டேன். ஸ்டார்டிங் 7 வருது கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போதைக்கு அவ்வளோதான். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ப்ரிவியூ பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.